1992ஆம் ஆண்டு மிஸ் மெட்ராஸ் அழகி போட்டியில் வென்றவர். 1990களில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்தவர். தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என அனைத்து மொழிகளிலும் நடித்தவர். அதேபோன்று தமிழ் சினிமாவில் உள்ள முன்னணி ஹீரோக்களுடன் நடித்தது போல் எல்லா மொழி முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்தவர். தற்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில், அரசியல் விவாதங்களில் சமூக கருத்துக்களையும் அரசியல் சம்பந்தமான விமர்சனங்களையும் தைரியமாக பேசக்கூடியவர். மாபெரும் நடிகை கஸ்தூரி அவர்கள் 1974ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். இவர் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளை சென்னையில் படித்து முடித்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றார். இவருக்கு ரவிக்குமார் என்ற கணவரும் மற்றும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இவரது கணவர் அமெரிக்காவில் மருத்துவராக பணிபுரிகிறார். 1991ஆம் ஆண்டு இயக்குனர் கஸ்தூரி ராஜா இயக்கிய ஆத்தா உன் கோவிலிலே என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு சக்கரவர்த்தி என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரைப்படத்திலும் அறிமுகமானார். ஆத்தா உன் கோவிலிலே மிகப்பெரிய ஹிட்டான படமாக இருந்தது. அந்த பட வெற்றியை தொடர்ந்து அவர் பல திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அதேபோன்று சக்கரவர்த்தி என்ற மலையாள திரைப்படமும் மலையாள திரையுலகில் பெரிய வெற்றியை பெற்றது. அதைத் தொடர்ந்து 1992ஆம் ஆண்டு பிரபு முன்னணி கதாநாயகராக கோலோச்சி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பிரபு அவர்களுடன் சின்னவர், செந்தமிழ் பாட்டு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இந்த திரைப்படங்களும் வெற்றி படமாக அமைந்தது. இது அவரை முன்னணி கதாநாயகியாக உயர்த்தியது. 1993ஆம் ஆண்டு புதிய முகம் என்ற திரைப்படத்திலும் நடித்தார். இந்த திரைப்படமும் அவருக்கு முக்கியமான திரைப்படமாக அமைந்தது. அதன் பிறகு அவருடைய கேரியரில் முக்கியமான மைல்கல்லாக தமிழ் சினிமாவில் இருந்த திரைப்படம் 1994ஆம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் அமைதிப்படை. அந்த திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பெரிதாகவும் பேசப்பட்டது. சத்யராஜ் அவருடன் இணைந்து அவர் நடித்த அந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் முக்கியமான திரைப்படமாக இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த திரைப்படத்திற்கு அப்புறம் அவர் முன்னணி கதாநாயகிகளில் முதலிடத்துக்கு வந்தார். அதன் பிறகு 1997ஆம் ஆண்டு அன்னமையா என்ற திரைப்படத்திலும் அவர் நடித்தார். இவ்வாறு அவர் நடித்த பல திரைப்படங்கள் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. பல முன்னணி ஹீரோயின்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் இவருடைய படங்களும் தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தது. ஒரு தென்னிந்திய நடிகை என்னும் 30 நிமிட குறும்படத்தினை கஸ்தூரி அவர்கள் குறித்து ரிச்சர்ட் பிரேயரும் MC ராஜாமணியும் இயக்கியுள்ளனர். கஸ்தூரி சிறிது காலம் திரைத்துறையிலிருந்து விலகியிருந்தாலும் தி பைபாஸ் என்னும் இந்தி குறும்படத்திலும் நடித்தார். 2010ஆம் ஆண்டு தமிழ் படத்தின் வாயிலாகவும் மீண்டும் நடிக்க தொடங்கினார். தற்போது தைரியமாக அரசியலில் நடிக்கக்கூடிய அவலங்களை தொலைக்காட்சி விவாதங்களில் தைரியமாக பேசக்கூடியவர். அதேபோன்று சமூகம் சார்ந்த பிரச்சனைகளிலும் அவர் தலையிட்டு ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் அப்போது அவருடைய குமுறல்களை, அவருடைய கருத்துக்களை, மக்கள் பிரச்சனைகளை அப்போது பேசிக்கொண்டு வருபவர். எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற தவறுகளை பொது விவாதங்களில் வெளிப்படையாக பேசக்கூடிய தைரியமான நடிகை கஸ்தூரி அவர்கள். தற்போது அரசியலில் பல விமர்சகர்கள் வந்தாலும் கஸ்தூரி அவருடைய அந்த விமர்சனம் மக்களால் பெரிதும் கவனிக்கப்பட்டு வருகின்றது. தமிழ் நடிகைகள் பெரும்பாலும் சினிமாவில் புகழ்பெற்று முன்னணி கதாநாயகியாக உயர்வது மிக கடினம். அந்த விஷயத்தை உடைத்தவர் கஸ்தூரி. தமிழ் பெண்ணாக சென்னையில் பிறந்திருந்தாலும் சினிமாவில் பெரிய பெரிய கதாநாயகிகள் மீனா, குஷ்பு, ரம்பா, சுகன்யா, சௌந்தர்யா போன்ற பல முன்னணி கதாநாயகிகளுக்கு நிகராக இவரும் சினிமாக்களில் நடித்து புகழை பெற்றவர். நடிகை கஸ்தூரி அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம். 1991ஆம் ஆண்டு ஆத்தா உன் கோவிலிலே, சக்கரவர்த்தி, ராசாத்தி வரும் நாள்,
ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இதில் சக்கரவர்த்தி என்ற திரைப்படம் மலையாள திரைப்படத்தில் வெளியானது. 1992 பிரபு அவர்கள் நடித்த சின்னவர் திரைப்படத்தில் நடித்தார். அதேபோன்று செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலும் பிரபுவுடன் ஒரே வருடத்தில் 2 திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார். அதே ஆண்டு உரிமை ஊஞ்சலாடுகிறது, அபிராமி, கவர்மெண்ட் மாப்பிள்ளை, கேங் வார் என்ற தெலுங்கு திரைப்படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். காட்பாதர் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்தார். 1993 ஆத்மா, ராக்காயி கோவில், பாஸ்மார்க், புதிய முகம், நிப்பு ரவா என்ற தெலுங்கு திரைப்படம், உடன்பிறப்பு, எங்க முதலாளி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இதில் ராக்காயி கோவில் திரைப்படமும் புதிய முகம் திரைப்படமும் உடன்பிறப்பு, எங்க முதலாளி போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. 1994 சத்யராஜ் அவர்கள் கதாநாயகனாக நடித்த அரசியல் அதிரடி படமான அமதிப்படை திரைப்படத்தில் நடித்தார். அதன் பிறகு அதே ஆண்டு தென்றல் வரும் தெரு, ஜானா என்ற கன்னட திரைப்படம், ராஜபாண்டி, ஆகாய பூக்கள், வாட்ச்மேன் வடிவேலு போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1995 அணியன் பவா சேத்தன் பவா என்ற மலையாள திரைப்படம், சிந்துபாத், சின்னமணி, கோலங்கள், அகரஜன் என்ற மலையாள திரைப்படம், ரோதோல் சவம் என்ற மலையாள படங்களில் நடித்தார். 1996 இப்பர நடுவே முடினா ஆட்டா என்ற கன்னட திரைப்படம், இந்தியன், கிருஷ்ணா, சோக்கடி பெல்லம், மெருப்பு ஆகிய தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 1997 சில்லோ கோட்டுது, அன்னமையா, மா ஆயன பங்காரம் ஆகிய தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 1998 மாங்கல்ய பல்லாக்கு என்ற மலையாள படம், துட்டா முட்டா, ஒன் மேன் ஆர்மி ஆகிய கன்னட திரைப்படம், சிநேகம் என்ற மலையாள திரைப்படம், காதல் கவிதை என்ற தமிழ் திரைப்படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1999 சுயம்வரம், ஹப்பா என்ற கன்னட படம், லேடிஸ் ஸ்பெஷல் என்ற தமிழ் படம், பஞ்சபாண்டவர் என்ற மலையாள திரைப்படம் ஆகிய படங்களில் நடித்தார். 2001 ஆகாச வீதிலோ என்ற தெலுங்கு திரைப்படம், தோஸ்த், எங்களுக்கும் காலம் வரும், பிரேமக்கே சாய் என்ற கன்னட திரைப்படம் போன்ற படங்களில் நடித்தார். 2002 மச்சக்கண்ணி என்ற தமிழ் திரைப்படத்திலும், அதினா என்ற படத்திலும் நடித்தார். 2003 தி பைபாஸ் என்ற இந்தி குறும்படத்தில் நடித்தார். 2009 மல மல என்ற படத்தில் நடித்தார். 2010 தமிழ் படம் என்ற படத்தில் நடித்தார். குடுகுடு குஞ்சம், டான் சீனு ஆகிய தெலுங்கு படங்களில் நடித்தார். 2011 16 என்ற திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். தூங்கா நகரம் திரைப்படத்திலும் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். 2012 நாங்க என்ற திரைப்படத்தில் நடித்தார். அதிலும் சிறப்பு தோற்றம். 2013 அழகன் அழகி, நான் ராஜாக போகிறேன் போன்ற திரைப்படங்களில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். 2014 வடகரி, நான் பொண்ணு ஒன்று கண்டேன், காதல் 2 கல்யாணம் என்ற படங்களில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். இதில் பல திரைப்படங்களில் அவர் குத்து டான்ஸும் ஆடினார். 2017 அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் திரைப்படத்தில் நடித்தார். சாமந்த காமணி என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்தார். 2018 டிராபிக் ராமசாமி படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். தமிழ் படம் 2 ஒரு பாடலில் நடித்தார். 2020 வெல்வெட் நகரம், தமிழரசன் ஆகிய படங்களில் நடித்தார். சினிமாவில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார். இஷ்டதனம் என்ற மலையாள தொடர், கையளவு மனசு போன்ற தொடர்களிலும் நடித்தார். அதேபோன்று தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் பல தொலைக்காட்சிகள் இடையில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இவ்வாறு சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்து சாதித்தவர் நடிகை கஸ்தூரி அவர்கள்.